அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்ட்டு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? பண்பு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடா, அம்மா அப்பா கண்ணில் தண்ணி வரவழைச்சு படிக்காம தவறி போய் ஒழுக்கம் கெட்ட பெண்கள் பிள்ளைகளை ஒரு அம்மா அப்பா வளர்த்து ஆளாக்குறத விட, வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேதாரத்தை உண்டாக்குறத விட, எச்சம்னாக்க பிள்ளைங்க, எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நல்லா. அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாம இருக்கிறது 1000 பங்கு நல்லதுன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடும். அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்ட்டு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? பண்பு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடா, அம்மா அப்பா கண்ணில் தண்ணி வரவழைச்சு படிக்காம தவறி போய் ஒழுக்கம் கெட்ட பெண்கள் பிள்ளைகளை ஒரு அம்மா அப்பா வளர்த்து ஆளாக்குறத விட, வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேதாரத்தை உண்டாக்குறத விட, எச்சம்னாக்க பிள்ளைங்க, எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நல்லா. அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாம இருக்கிறது 1000 பங்கு நல்லதுன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடும். ஸ்துதி கந்த்வாலா என்ற குஜராத் மாநிலத்தில் சூரத் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண். யாருக்காவது தெரியுமாங்க? யாராவது ஒருத்தருக்கு தெரியாது. நயன்தாராவை கேட்டா தெரியும் உங்களுக்கு. ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த பெண் யார் தெரியுமா? நீங்கள்லாம் எப்படி ஆகணும்னு கனவு கண்டு இந்த 3 கதையை உங்ககிட்ட சொல்லணும், நடந்த சம்பவத்தை சொல்லணும். அதை சாதித்தவள் ஸ்துதி கந்த்வாலா என்ற அந்த பெண் மகாராஷ்டிர மாநிலத்திலே படித்து 99% படிச்ச படிப்புல, பள்ளிக்கூடத்துல எல்லாருமே எதிர்பார்க்கிற நீட்ல இந்தியாவிலே முதலிடம், எல்லாருமே எதிர்பார்க்கின்ற டாக்டர் ஆனாக்க எய்ம்ஸ்ல போய் டாக்டர் ஆகணும்னு எய்ம்ஸ் நடத்திய தனி பரீட்சையிலே முதலிடம், எல்லாருமே எதிர்பார்க்கின்ற ஜிப்மரிலே முதலிடம். இது மட்டுமல்ல மாணவிகளே, ஆச்சரியத்திற்கு காரணம் ஜேஇ என்று சொல்லப்படுகின்ற supposed to be a toughest examination in global level என்று உலகத்தினரால் திரும்பி பார்க்கப்படுகின்ற மெயின் மட்டும் இல்ல, அட்வான்ஸ் 360 மார்க்குக்கு அந்த பரீட்சை 337 மார்க் வாங்கி அத்துணையிலும் இந்தியாவிலே முதலாவதாக வந்த சாதித்திருக்க. பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று அல்ல. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். மனதில் கல்லூரியில் காலெடுத்து வைத்தவுடன் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அத்துணையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லையே நோண்டிக் கொண்டு வந்தீர்களே ஆனால் வாழ்க்கையிலே தோற்று போய்விடும். நான் சொன்னேனே ஒரு பெண், எப்படி அந்த பெண்ணால் சாதிக்க முடிந்தது என்று. 24 மணி நேரத்தில் கல்லூரியில் இருக்கின்ற பெண்கள் 10 மணி நேரத்திற்கு மேலாக சராசரியாக இந்தியா முழுவதும் செல்போனிலே நேரத்தை செலவு செய்கின்றார். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓபன் பண்ணி ஏதாவது லைக் வந்திருக்கா? உருப்பிட முடியுமா? நினைச்சு பாருங்க. நேரம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு தூய்மையானது. உழைப்பையும் சொல்லி தருகிறார். கை தட்டுறீங்க, சந்தோஷம். உண்மையில நீங்களாம் அப்படி இருக்கீங்க? எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? நாம் சம்பவங்களை சொல்லுகின்றேன். இந்த கொங்கு மண்டலத்திலே ஒரு பகுதி பெற்றோர்கள் இரத்த வேர்வை நிலத்தில் விழ படிக்க வைத்து சென்னைக்கு அனுப்புகின்றார்கள். ஐடியில் போய் வேலைக்கு சேர்றார். சென்னையை சேர்ந்த ஒரு மாணவன் அதே நிறுவனத்தில் வேலைக்கு வர்றான். வந்தோன்னு சொல்லுவான்ல, உன்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்க, உலகத்திலே உன்ன மாதிரி யாரும் அழகு இல்லை, உனக்கு எது வேணாலும் நான் செய்வேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நட்பாகிறது, காதலாகிறது. பையனுக்கு பொண்ணை அம்மா அப்பா பார்க்குறாங்க, பொண்ணுக்கு பையனை அம்மா அப்பா இங்கே பார்க்குறாங்க. ஒத்து வரல, வாழ்ந்தாலும் இறந்தாலும் போன்னு விட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டான். 9 மாதம் ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. முதல் கருவுற்றிருக்கின்றாள். கணவன் ஒரு முறை காத்திருந்து மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்லுகின்றாள். கேட்ட மாத்திரத்திலே கருவை கலைத்து விடுங்கிறான். நேரம் கருதி வேகமாக பேசுகின்றேன். கலைத்து விடுங்கிறான். அதிர்ந்து போன அவள், முதல் கரு ஏன் கலைக்க சொல்ற? என்ன நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்ட, என்ன ஆச்சு உனக்கு? அப்புறம் தான் தெரியுது, விசாரித்து பார்த்ததில்ல, அவன் ஏற்கனவே கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்து, அந்த பெண்ணுக்கு இந்த பெண்ணினுடைய கல்யாணம் ஆனோம்னா அந்த கணவனுக்கு இவனோட தொடர்பு தெரிஞ்சு அவளை விரட்டி விட்டான். இவன் அவளோட குடும்பம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளை கல்யாணம் பண்ணிருக்கான். அதிர்ந்து போகிறார்கள் பெற்றோர்கள். அடித்து விரட்டி விட்டுறான் வயிற்றுல குழந்தையோட. நன்றாக கேளுங்கள். 10 மாதம் கழிச்சு குழந்தை பிறகுது. விசாரித்த வழக்கு, கதை இல்லை, நிஜம்.
குழந்தைக்கு அப்பா யாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்படின்னா பெண்ணோட அம்மா அப்பா போய் பையனோட அம்மா அப்பாட்ட கெஞ்சுறாங்க. 4 அப்படி தானே இருக்கு. 4 பேரும் போய் அவனை கூப்பிட்றாங்க. 4 நாள் கழிச்சு வர்றான் போங்கங்கிறான். 4 நாள் கழிச்சு வர்றான். மனம் திருந்தி வந்து விட்டான் மருமகன் என்று பெரிய விருந்து மகிழ்ச்சி கடலில் ஆளுகின்றார்கள். ராத்திரி தூங்குறான், அங்கே தங்குறான். தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா. இரவு 1:30 மணிக்கு திடீர்னு முழிச்சு பார்க்குறா, குழந்தைங்க பக்கத்தில் இருக்க கணவன்ட்ட குழந்தைங்கன்னு கேட்குறான். பின்னாடி போய் பாரு, கிணத்துல தூங்குதுங்க. தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் போட்டு கொள்ளுகின்றான். சேம் ரெப்ளிகா, இதே மாதிரி இன்சிடென்ட். 2 பேரும் சென்னை. இவன் கிணத்துல போட்டு கொள்றான், இன்னொருத்தன் பெங்களூர்ல செவுத்தல் அடிச்சு கொள்றான். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் பெற்ற குழந்தையை தானே கொன்றுவிட்டு சிறை கம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 2 லேடிஸும் இவ்வளவு படிச்சு இவ்வளவு சம்பாரிச்சு ஒரு நல்லவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி இல்லாத காரணத்தினால், பெற்றோர்களை புறக்கணித்த காரணம். நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் எப்போது காதலிக்க வேண்டும், யாரை காதலிக்க வேண்டும் என்பது கூட தெரியாத கல்வி உங்களுக்கு எதற்கு? சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதற்காக பெற்றோர்களினுடைய பெருமைகளை நான் ஒவ்வொரு கல்லூரியிலும் பேசிக் கொண்டிருக்கின்றேன்? இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த பெண்களோட வாழ்க்கை போயிடுச்சு, 2 குழந்தை இறந்து போச்சு. காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் நினைத்து பார்க்காத பெற்றோர்கள் உங்களை வளர்த்த தண்டத்திற்காக தினம் நீதிமன்றத்தில் ஏறி ஏறி இறங்கு. 1 வாரத்திற்கு முன்னால், ஒரே வாரம் வந்த ஜட்ஜ்மெண்ட், ஒரு பொண்ணு ஆட்டோவுக்கு மிஸ்டு கால் கொடுத்தா காலேஜுக்கு அழைச்சிட்டு போவோம். பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்றீர்கள், எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு மோசமான விளைவுகளை இந்த செல்போன்கள் உண்டாக்குகின்றன, எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, எவ்வளவு கவனக்குறைவாக நீங்கள் உபயோகிக்கின்றீர்கள். அந்த ஆட்டோவுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தோன்னா அவர் வந்துடுறாரு அழைக்கிறதுக்கு. இந்த மிஸ்டு கால் கொடுக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவரோட ஒருத்தன் உட்காந்துருக்கு. அவன் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணை அழைச்சிட்டு போகிறான். ஒரு மெசேஜ் வருது, யூ ஆர் சோ கியூட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, உங்களை பார்த்து ஒருத்தன் அழகாக இருக்குன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. யாரான்னு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுக்குறான். இந்த பொண்ணு கொடுக்குறா, அவன் வந்து அழைச்சிட்டு போகிறான். போகும்போதே யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி ஃபைன், ஒற்றை வரி. அவ்வளோதான், எல்லாமே போச்சு, படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு. உடனே ஃபோன் பண்ணி நீ யாருன்னு கேட்குறா. நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேங்கிறான். எவ்வளோ ஈஸியாக நடக்குது பாருங்க. 20 வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில். ஒரே மிஸ்டு காலில் காலி பண்ணிட்டான். வா அப்படின்னு சொல்கிறான், போகிறா. அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஒரு நாள் காலையில் 4:30 மணிக்கு ஒரு டாக்டர் உடற்பயிற்சிக்காக சென்னை மாநகரத்திலிருந்து உடற்பயிற்சிக்கு போறார். போனவரை கிட்னாப் பண்றான். கிட்னாப் பண்றவரை பணம் கேட்கறான். பணம் கேட்டு கோடிக்கணக்காக கேட்டு கொடுக்க முடியாதுங்கிறாரு, கொலை பண்ணிடுறாரு. இதுக்கு என்ன சம்பந்தம் தானே நீங்க நினைக்கிறீங்க? மிக கஷ்டப்பட்டு காவல்துறை அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் செல்போன்ல பார்த்தா இந்த பொண்ணோட மெசேஜ் இருக்கு, வேற மெசேஜ் இல்ல. இந்த டாக்டர் 4:30 மணிக்கு கிளம்புவாரு, இந்த நம்பர்ல போறாரு, இந்த இடத்துக்கு உடற்பயிற்சிக்கு போறாரு, இத்தனை மணிக்கு திரும்பி வர்றாருன்னு சொல்லி அந்த பொண்ணை இவனுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கு. இதை வச்சுதான் கொலையா நடந்திருக்கு. எப்படா நடந்துச்சுன்னு வியந்து போன காவல்துறை அதிகாரிகள் அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், இந்த பொண்ணுகிட்ட எப்படி உனக்கு இது மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு சொல்றா, இல்லை என்ன நீ நம்புறியா இல்லையான்னு உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு எனக்காக எந்திரிச்சு அவர் எப்போ போறாரு, எங்கே வர்றாரு, எந்த கார் நம்பர் நீ சொல்லு பார்க்கலான்னு சொன்னான். அதனால சொன்னேன். சரி, அதற்கப்புறமும் காவல்துறையினர் கல்லூரியில் படிக்கிற ஒரு பொண்ணு பாவம், கொலைகாரன்னு தெரியாம கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்ரூவர் ஆயிடுமா, உண்மையை சொல்லு, உனக்கு தண்டனை இல்லாமல் பண்ணி தர்றோம். செத்தாலும் வாழ்ந்தாலும் அவனோடு தான். நான் அவனோட குடும்பமே நடத்திட்டேன், யாருக்கு, அம்மா அப்பாவுக்கே தெரியாம. என்னாச்சு தெரியுமா? நீ செத்தாலும் வாழ்ந்தாலும் அவனுடைய இருன்னு சார்ஜ் ஷீட்டை போட்டான். 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று ஜெயிலுக்குள்ளே போயிருக்கின்றான். இது கைதட்ட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. அதுதான் உண்மை. இதுதான் இன்றைய பெண்களினுடைய பெரும்பாலான நிலை. காரணம் இந்த சமூக வலைதளங்கள். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளிடம் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். கல்லூரி வளாகங்களிலே ஆபாச படங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு தெரியாமல் பல பிரச்சனைகள் கல்லூரி நிர்வாகம் எதிர்கொள்கிறது, ஆசிரியர்கள் எதிர்கொள்கிறார்கள். இதற்காக ஒரு கணக்கெடுப்பு. கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மட்டும் அதிர செய்யவில்லை, மாணவிகளே அதிர செய்ய வைத்தது.
67% மாணவர்களும் 37% மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஃபேன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் பல கோடி. 14 வயதிற்கு கீழே உள்ள பிள்ளைகளிடம் செல்போனை ஒப்படைத்த காரணத்தினால் அவர்கள் அத்துணை பேரிலும் 90% பேர் ஃபேன் ஃபிக்ஷன் என்ற அந்த இணையதளங்களை காமரசம் ததும்பும் போனோகிராஃபிக் வீடியோஸை பார்த்துருக்காங்கன்னா நமக்கு எப்படிங்க இருக்கும்? 14 வயசு கீழே பிள்ளைங்களுக்கு நீங்கள் செல்போனை கொடுக்கும்போது, ஸ்மார்ட் போனை கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ போனோகிராஃபிக் வீடியோஸை 90% பார்த்துருக்காங்கன்னா எத்தனை பெற்றோர்கள் நம்புவீங்க? மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இன்றைய நிலை இதுதான் சபாபதியை என்னை அழைத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்த வைத்திருக்கிறது. இதை விட இன்னும் அருமையான காரணங்களை டிஜிபி நிறைய உங்களுக்கு படத்தோட காமிப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சொடுக்கிலே திரையிலே விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்த இந்திய பண்பு நலன்கள் நிறைந்த உங்களினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே, எந்த இடத்திலே, எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பது இயற்கையிட்ட நியதி என்பதை கூட தெரியவில்லை என்றால் நீங்கள் படித்து என்ன பிரயோஜனம்? இங்கு அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிற விரும்புவதெல்லாம், நமக்கெல்லாம் 35 வயசுல தெரிஞ்சது இந்த பிள்ளைங்களுக்கு 15 வயசுல தெரியும். இதை ஓப்பனா சொல்றேன். நீங்க தெரியாதுன்னு இருந்தீங்கன்னா மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துருதுங்க. அவ்வளவு எக்ஸ்போஷர், உங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் உழுவுது. வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வோம், சைனா, ஜப்பான், சவுதி அரேபியா, குவைத், அங்கெல்லாம் போய் இறங்கினா ஒரு ஆப் கூட வேலை செய்யாதுங்க செல்போன்ல. இந்திய ஏர்போர்ட்ல இறங்கினீங்கன்னா எல்லாம் ஓப்பன். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது நாமத்தானே இருக்கிறது. அரசாங்கமோ அல்லது நீதிமன்றமோ அல்லது யாருமோ என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது முழுமையடைவதாக தெரியவில்லை. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்ற நிலைதான். இப்படி இந்த மாதிரி ஒரு சூழல்ல மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னால நாலேஜ் வந்துடுறதுனால இது பெண்களினுடைய தவறு மட்டுமல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது சமூகத்தினுடைய தவறு. காரணம், போதிப்பினுடைய போதாமை, ஆசிரியர்கள் போதிப்பதனுடைய போதாமை, வகுப்பறைகளிலே வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காமல் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை மட்டும் உருவாக்குகின்ற சூழ்நிலை இருப்பது ஒரு காரணம். வளர்ப்பினுடைய குறைபாடுகள். ஒரு குழந்தை 2 குழந்தை தான், எது சொன்னாலும் புள்ள தூக்கு போட்டுக்கிறேன்னா சாகட்டுங்க. நான் சொல்லல, சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்கான். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா அவ்வளவு கடுமையா சொல்றாரு. என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்ட்டு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? பண்பு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடா, அம்மா அப்பா கண்ணில் தண்ணி வரவழைச்சு படிக்காம தவறி போய் ஒழுக்கம் கெட்ட பெண்கள் பிள்ளைகளை ஒரு அம்மா அப்பா வளர்த்து ஆளாக்குறத விட, வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேதாரத்தை உண்டாக்குறத விட, எச்சம்னாக்க பிள்ளைங்க, எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நல்லா. அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாமல் இருக்கிறது 1000 பங்கு நல்லதுன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான்.